கஅபா முஸ்லிம்கள் மேன்மையாக மதிக்கக்கூடிய இறை இல்லம். அந்த இறை இல்லத்தை பார்த்து இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஅபாவே நீ புனிதமானவன் தான், ஆனால் உன்னை விட புனிதமானது ஒரு முஃமினுடைய மானம் என்று சொன்னார்கள். இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட ஒருவனுடைய மானம் உன்னை விட புனிதமானது என்று சொன்னார்கள். ஒருபோதும் இறை தூதருக்கு முன்னால் எந்த ஒரு மனிதருடைய மானத்தையும், ஏன் எந்த ஒரு விலங்கினத்தின் மானத்தை கூட குறைத்துவிட முடியாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபியின் ஒட்டகத்தின் பெயர் கஸ்வா. அவர்கள் ஒரு முறை மக்காவை நோக்கி வரும்போது அந்த ஒட்டகம் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு நகல தடுமாறுகிறது, முரண்பிடிக்கிறது. அப்போது அங்கே முஹம்மது நபியோடு வாழ்ந்த தோழர்கள் சொன்னார்கள், கஸ்வா முரண்பிடிக்கிறது, அடம் பிடிக்கிறது என்று. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்வா ஒருபோதும் முரண்பிடிக்காது, அது அதனுடைய குணம் அல்ல என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஒட்டகத்தின் மானம் குறைக்கப்படும் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக் கொள்ளவில்லை. இன்று பார்க்கிறோம், நாம் எத்தனையோ மனிதர்களை பற்றி பேசக்கூடிய சபைகளில் நாம் அமர்கிறோம். அவர்களை பற்றி தவறாக பேசும்போது நாமும் அதை செவி கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய மானம் அங்கே கலங்கப்படுத்தும் போது இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் கூட இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த இறை தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் ஒரு முஸ்லிமுடைய சகோதரனுடைய மானம் பற்றி பேசப்படும் போது அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்கிறானோ, இறைவன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தடுத்துக் கொள்வான் என்று. இந்த போதனைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ் செலவு செய்வான். நீங்கள் பிறருடைய குறையை மறையுங்கள், அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னியுங்கள், இறைவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் ஒருபோதும் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துபவராக ஆக முடியாது. நீங்கள் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் படைப்புகளுக்கு நன்றி செலுத்துங்கள். மேலும் சொன்னார்கள், சுருக்கமாக எல்லாவற்றையும் உள்ளடக்கி தன் உள்ளத்தில் எது விருப்பமாக இருக்கிறதோ அதையே இந்த மனித இனத்தில் பிறந்த சகோதரர்களுக்கும் விருப்பமானதாக யார் ஒருவர் கருதுவாரோ அந்த நிலையை அடையும் வரை அவர் படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவராக மாறவே முடியாது என்று சொன்னார்கள்.